ஏற்படும். ரெண்டாவது, தமிழ்நாட்டில் வந்து ஆளுங்கட்சிகள் வலுவாக இருக்குது, எதிர்கட்சிகளோட கூட்டணி அமையை பொறுத்து தான் வழி வரும். அப்படி வந்தால் வலுவடையும், அப்படி இல்லைன்னா இந்த ஆளுங்கட்சி வந்து ரொம்ப வலுவாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. அடுத்த மாதம் தேர்தலோட கணிப்பு வருது, அப்படி வந்தாலும் எதிர்பார்த்த மாதிரி அவங்க சொன்னது நடக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. சார், இப்போ வந்து இந்தியாவில் ரஷ்ய அதிபர் புதின் வந்திருக்காரு. புதினும் இந்திய பிரதமரும் சந்தித்து பேசுகிறாங்க. இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுறாங்க. இதனால் இந்தியாவுக்கு ஏதாவது மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா? எண்ணெய் சில பொருட்கள் கிடைக்கும் போது ஏற்றுமதி இறக்குமதியை வந்து ரொம்ப துரிதப்படுத்துவாங்க. நல்ல ஒரு அவர் வர்றது வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்துக்கு தான் வர்றார். நல்ல வழி கிடைக்கும். நிறைய ஃபேக்ட்ரி, நிறைய மேனுஃபேக்சரிங்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் சில மாற்றங்களை ஏற்படுத்தும். இது இல்லாமல் இராணுவத்தை வலுப்படுத்துகிறாங்க. இராணுவத்தை